கெட்டது செஞ்சவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பலர் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். மகாபாரதத்தில் சிசுபாலன் ஒருத்தர், அவர் ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டே இருக்கார். அநியாயம் அதிகமாகும்போது கிருஷ்ணர் தன்னோட கையில் உள்ள தர்ம சக்கரத்தை சுற்றி அவரோட தலையவே எடுத்துட்டாராம். அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. அதாவது நம்ம அதை பற்றி யோசிக்காமல் நம்ம புண்ணியத்தை சேர்ப்போமா? வாங்க, நான் 7 நாள் 7 விதமான சமையல் பண்ணியிருக்கேன். மதியம் லஞ்சு பார்ப்போமா? வீடியோக்குள்ளே போமா? வாங்க பார்க்கலாம். சுட சுட சோறு இன்னொரு கரண்டி வச்சுக்கலாம். ஏன்னா உப்பு பருப்பு வச்சுருக்கேங்க. அப்படி நெய் விட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் 2 கை உள்ளே போகும். அதனால் நல்லா நெய் விட்டுக்குருவோம். சூடான சாதத்தில் உப்பு பருப்பை போட்டு அதுக்கு கத்திரிக்காய் பச்சடி தான் வச்சுருக்கேன். அவிச்ச முட்டை, கத்திரிக்காய் பச்சடி, பீட்ரூட் பொரியல், அதோட தயிரும். தினமும் தயிர் இருக்குங்க. ஒவ்வொரு நாள் தான் இருக்காது. முக்கியமாக தினமும் தயிர் இருக்கும். அன்னைக்கு தயிர் சாப்பிட்லாம், சளி பிடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது நாள் சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பாருக்கு முருங்கைக்காய் கிடைக்கல, அதனால் உருளைக்கிழங்கும் கேரட்டும் போட்டு 2 பீன்ஸ் இருந்தது, அதை கட் பண்ணி போட்டு சாம்பார் வச்சாச்சு. அதுக்கு சேனைக்கிழங்கு வறுவல், அப்பளம், ஒரு பப்பாளி இருந்தது கட் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஒரு வாழைப்பழம், அவ்வளோதாங்க. அது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கும் தயிர் இருக்கும். தயிரோடு சேர்த்து சூப்பரான மதிய சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அடுத்த நாள் என்னன்னு பார்த்திங்கன்னா, சூப்பரான ஒரு மாம்பழம் ரெடியாக இருக்குது. மாம்பழம் வச்சுக்கலாம். அதுக்கு பாசி பயறு அவிச்சு தாளிச்சதுங்க. அதோட சுட சுட சாதத்தையும் வச்சுக்கலாம். சாதத்தோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க. அப்படி சுட சுட சாதத்தோட வெண்டைக்காய் புளிக்குழம்பை பிசைஞ்சு சாப்பிடும்போது பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு மாம்பழம் வேறு, தயிர் வேறு இருக்குது. அதனால் சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாதம் வைக்கலாம் போல் தோணும். ஏற்கனவே நிறைய சாதம் தான் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பை ஊற்றி அப்படி தயிரையும் வச்சுக்கிட்டு சைடில் வச்சுக்கிட்டு சும்மா செம்மையாக மதிய உணவு சாப்பிடுவோம். அடுத்த 4வது நாள் என்ன சாப்பாடு அப்படின்னா, சுட சுட சாதமும், இது ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு. இதோட பக்கடாவும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு பக்கடாவும் சேர்த்து வச்சுக்கலாம். சுட சுட சாதத்தோட முழு கத்திரிக்காய், மூட்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு லைட்டாக ஊற்றினா போதும், நிறைய சோறு சாப்பிட்லாம். கேரட் பொரியல், அதோட மாம்பழமும் ஒரு முட்டையும், மாம்பழமும் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மாம்பழ சீசன் வேறு முடிய போகுது, அதனால் கிடைச்ச வரைக்கும் வாங்கி சேர்த்துக்கலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தாச்சு. அதோட தயிரும் சேர்த்து சூப்பரான மதிய சாப்பாடு சாப்பிட ரெடியாக வாங்க. அடுத்த நாள் முருங்கைக்காய் போட்டு சாம்பாருங்க. முருங்கைக்காய் கிடச்சது. ஒரு முருங்கைக்காவே 10 ரூபா சொன்னாங்க. சரி, இருந்தாலும் சாம்பாருக்கு முருங்கைக்காய் இல்லாமல் எப்படி அப்படின்ட்டு அதுக்கு மாம்பழம், அதோட வெண்டைக்காவும் கோவக்காய் வறுவல் மாதிரி வச்சு சிக்கன் பொடி போட்டு வறுவல், வெண்டைக்காய் மஞ்சப்பொடி வத்தப்பொடி போட்டு ஒரு வதக்கல் வச்சாச்சு. சூப்பராக ஒரு வாழைப்பழம் இருக்குது, தயிர் இருக்குது, சேர்த்து சாப்பிடுவோம். செம்மையான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, மதிய சாப்பாடு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தா, அடுத்த நாளும் சாம்பார் தான். சாம்பார் செம்மையான சாம்பாரோட அதலக்காய் பொரியலுங்க. அதலக்காய் பொரியல் வச்சு ஒரு கரண்டி ஆம்லேட் ஒன்று போட்டுட்டேன். கரண்டி ஆம்லேட்டோட காலையில் சாப்பாடு சாம்பார் வச்சதுனால தோசையும் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா மற்ற நாள்லாம் காமிச்சதில்லை காலை சாப்பாடை. என்றைக்கு சாம்பார் வைக்கிற அன்றைக்கி மட்டும் பெரும்பாலும் தோசை இட்லி, மற்ற நாள்லாம் 2 நேரமே சாப்பாடு தான் செய்வோம். அதனால் தோசையும் காமிச்சிருக்கேன். அடுத்த நாள் சுட சுட சோறு, பூண்டு குழம்புலையும் பச்சை முழு சுண்டைக்காய் இருக்குது பாருங்கள், அதை தட்டி போட்டு சூப்பராக வச்சேன். அப்பளம், அதோடு சேர்த்து ஒரு கேரட்டு பொரியலையும் வச்சாச்சு. அதோட